நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம். நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி விவகாரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதில் ஒரு பகுதியாக அவர்கள் குழந்தைகளுக்கு நடிகர் ரவிமோகன் மாதந்தோறும் இவ்வளவு படம் ஜீவனாம்சம் தரும் வழக்கில் வழக்கு தீர்ப்பு கிடைத்திருந்தது. இது குறித்து நேற்றைய தினம் ஆர்த்தியின் தாயார் சுஜாதா விஜயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து, நாங்கள் 40 லட்சம் கேட்கவில்லை, அவர் குழந்தைகளுக்கான கல்வி செலவுக்காக தான் நாங்கள் படம் கேட்டோம், ஆர்த்திக்காக தனிப்பட்ட முறையில் படம் கேட்கவில்லை என்று கண்ணீர் மல்க ஒரு பேட்டி அளித்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் ரவிமோகன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், எனதுக்கு மிகவும் அன்பானவர்களுக்கு இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள், உண்மையான நண்பர்களைப் போல் எனக்கு நின்றமைக்கு நன்றி. சில நபர்கள் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு செயல்களில் ஈடுபடுவது வருத்தம் அளிக்கிறது. மேலும் என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒன்றை தெளிவாக கூற விரும்புகிறேன், நான் உயிரோடும் இருக்கும் வரை நாங்கள் 4 பேரும் ஒரே அறையில் ஒன்றாக இருக்க மாட்டோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் நண்பர்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் என தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம்.